புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின கூட்டத்தை பத்தி ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு வீடியோவையும் நம்ம பதிவிட்டு இருந்தோம். அதுக்கு நிறைய எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாராட்டி ரொம்ப வாழ்த்தெல்லாம் சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. திரு விஜய் ஃபேன்ஸும் அதுல நடுவுல நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி திரு விஜய் அவர்களை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதே கூட்டம் இப்ப விஜய்க்கு கூடுதுன்னு. அதாவது கூட்டம் கூடுனதை மட்டுமே வச்சு எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணிட முடியாது. கூட்டம் நிறைய பேருக்கு கூடும். திரு வடிவேலு அவர்களுக்கு கூட கூட்டம் கூடுது. நேர்ல வர கூட்டமே இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எப்படி பார்த்தாலும் வாக்குகளுக்காகவோ இல்ல திரு விஜய் அவர்களை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அவரை ஒப்பிடுறதுங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, எம்ஜிஆருடைய எதிர்ப்பாளர்கள் கூட, பொதுமக்கள் கூட இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களை விஜயோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கு. திரு எம்ஜிஆர் அவர்களுடைய சினிமா துறையின் வளர்ச்சியும் அரசியல்ல அவரோட வளர்ச்சியும் ஒரு சேர நடந்தது. இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோல நம்ம சொல்லிட முடியாது. எம்ஜிஆர் அவர்களை பத்தி சர்வதேச அளவுல ஆங்கிலம், தமிழ்னு ஏராளமான மொழிகள்ல 5000த்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அதுல மினிமம் ஒரு 5 புத்தகமாவது, ஏன் ஒரே ஒரு புத்தகமாவது எடுத்து விஜய் ஃபேன்ஸ் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்களோட விஜயை ஒப்பிடலாமா அப்படின்னு விஜயோட ஃபேன்ஸே முடிவு பண்ணிக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.